மிதுன ராசியை எடுத்துக்கொள்வோம் சார். மிதுன ராசிக்கு இது நாள் வரைக்கும் 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் குரு பகவான் சார். இப்பொழுது ராசியில் குரு பகவான் வரக்கூடிய மிதுன ராசிக்காரங்க, ராசி அதிபதி புதன் ரொம்பவும் புத்திசாலித்தனமாக நடக்கக்கூடிய நபர்கள், ரொம்பவும் கால்குலேட்டிவாக இருக்கக்கூடிய நபர்கள்னு ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறார். 10ல் சனி வந்தால் அரசனை போன்ற வாழ்வுன்னு சொல்றாரு. இங்கு குரு பகவான் ராசியில் வந்து அமரும் பொழுது குரு என்பவர் ஒரு வாத்தியாருக்கு சமமானவர். அவர் ஒரு சுப கிரகம். ஹாய் எவ்ரிஒன். ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி, இது இப்போ வரப்போகிற இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது மே மாதம் 18ஆம் தேதி நடக்க இருக்கிறது. அதற்கு 4 நாட்கள் முன்னதாகவே குரு பயிற்சி, அதாவது மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கிறது. இப்போ இந்த ராகு கேது குரு பயிற்சியில் ஒரு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ரெண்டுத்தையும் நாம் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது. ஏன், இதற்கு என்ன காரணம்னா, ராகுவை குரு பார்க்க இருக்கிறார். அதாவது இது நாள் வரை மீனராசியில் இருந்த ராகு பகவான் இனி கும்பராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இது நாள் வரை ரிஷபராசியில் இருந்த அந்த குரு பகவான் இனி மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். உங்களது ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சியும் ராகுவின் மேல் ஒழுகக்கூடிய இந்த குருவின் பயிற்சியும் என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண இருக்கிறோம். மிதுன ராசியை எடுத்துக்கொள்வோம் சார். மிதுன ராசிக்கு இது நாள் வரைக்கும் 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் குரு பகவான் சார். இப்பொழுது ராசியில் குரு பகவான் வரப்போகிறது. 12ல் குரு வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஃபுல்லாக லாக் ஆகிட்டோம். நிறைய எங்களுக்கு செலவு, தப்பு கணக்கு நிறைய போட வேண்டிய சூழ்நிலை. பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க, ராசி அதிபதி புதன் ரொம்பவும் புத்திசாலித்தனமாக நடக்கக்கூடிய நபர்கள், ரொம்பவும் கால்குலேட்டிவாக இருக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லுவாங்க. போன குரு பயிற்சியில் குரு பகவான் 12ஆம் வீட்டுக்கு வருது, தவறான விஷயங்களில் முதலீடு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்னு நீங்களே சொல்லியிருந்தீங்க. நாங்கள் வந்து ஃபினான்ஷியலாக பல இடங்களில் போய் லாக் ஆகிட்டோம். நிறைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பர்சனல் லோனு, பர்சனல் இல்லாத லோனு எல்லாம் வந்து வாங்கி மொத்தமாக வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறோம். ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நான் உட்காந்துருக்கிறேன். இந்த லோன் ரெக்கவரி டீம் வந்து அங்கே வெளியில் இருக்குது. இது கேட்டட் கம்யூனிட்டினால அந்த டீம் வந்து உள்ளே விட மாட்டாங்க. அவங்க நிற்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். வேறு வழி இல்லாமல் நான் அப்படியே பின்னாடி வழியாக வெளில போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டோம். இப்போ ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறார். 10ல் சனி வந்தால் அரசனை போன்ற வாழ்வுன்னு சொல்கிறாங்க. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற பழமொழியெல்லாம் இந்த ஜோதிட பதிவுகள் பார்த்து எங்களுக்கே மனப்பாடமாகி போச்சு சார். 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் இனி ராகு பகவான் வந்து அமர இருக்கிறார். ஆனால் ஜென்மகுரு வன்மகுரு தானே சார் அப்படிங்கிறது தான் எல்லா மிதுன ராசிக்காரர்களுக்கும் ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்கிறது. அதாவது இங்கு குரு பகவான் ராசியில் வந்து அமரும் பொழுது குரு என்பவர் ஒரு வாத்தியாருக்கு சமமானவர். அவர் ஒரு சுப கிரகம். ஒரு வாத்தியார் நம்மை தண்டிக்க மாட்டார், நம்மை கண்டிப்பார். அவ்வாறு ஒரு வாத்தியார் நம்மை கண்டிப்பது அப்படிங்கிறது நம்மை நல்வழிப்படுத்துவதற்கு. ஸோ நமக்கு எது சரி எது தவறு அப்படின்னு நமக்கு எடுத்து கொடுப்பதற்குத்தான் குரு வந்து அமர்கிறார். இதையும் தவிர குரு இருக்கிற இடத்தை விட குரு பார்க்கக்கூடிய இடம்தான் விசேஷமான இடம்ங்கிறது எல்லாருக்குமே நன்றாக தெரியும். இப்போ குரு பகவான் வந்து ராசியில் அமரக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் தான் அவர் 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவை விசேஷ பார்வையாக பார்ப்பார். 9ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம்ங்கிறது எல்லாருக்குமே நன்றாக தெரியும். பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான் வந்து அமரும் பொழுது, அவர் குருவின் விசேஷ பார்வையை பெறும் பொழுது கண்டிப்பாக முதலில் தகப்பன் வழி ஆதாயம், அதாவது பித்ரு வழியில் நமக்கு ஆதாயம் என்பதும்,
குரு பகவானின் சாரத்தில் ராகு பகவான் வந்து அமர்வதும் குருவின் பார்வை பெறுவதும் உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் மற்றும் வியாபார கூட்டாளிகள் மற்றும் தொழில் ரீதியான மேன்மை இது மூணுமே ஏற்படும். இப்போ இனிமே நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது நாள் வரை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். இதையும் தவிர மிதுனராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீட்டுக்கு அதிபதி 10ஆம் வீட்டில் போய் அமர்வது என்பது இங்கு தர்ம கர்மாதிபதி யோகமாக வருகிறது. பிறகு ராகு பகவான் சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும் பொழுது இவர்களுக்கு இவர்களுடைய லாபம் என்பது இனி பன்மடங்காக பெறக்கூடிய அமைப்பு. பிறகு இதே ராகு பகவான் அவிட்ட நட்சத்திரமான செவ்வாயின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நட்சத்திராதிபதி 11ஆம் வீட்டுக்கு அதிபதி, ராசி அதிபதி 10ஆம் வீட்டுக்கு அதிபதி, அமர்ந்திருக்கக்கூடியது 9ஆம் வீடு. அப்போது பாக்கியம், ஜீவனம், லாபம் இது மூணுமே பலம் பெறுகிறது. அதன் மூலம் பயன் பெறக்கூடிய அமைப்பு. இதனால் வரைக்கும் எனக்கு வசூல் ஆகவில்லை, எனக்கு இந்த பேமெண்ட் வராது அப்படின்னு நினைத்த பேமெண்ட் எல்லாம் இனி மிதுன ராசிக்காரர்களுக்கு வரும். அதையும் தவிர ஒரு இடமா இருக்கட்டும், அதை விற்று ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய அமைப்பு, நிறைய கடனை தீர்க்கக்கூடிய அமைப்பு, நிறைய வம்பு வழக்குகளில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அமைப்பு இந்த ராகு பயிற்சி மூலமாக இவர்களுக்கு ஏற்படும். இந்த பக்கம் 3ஆம் இடத்தில் கேது பகவான். 3ஆம் இடம் அப்படிங்கிறது பொதுவாகவே வெற்றி ஸ்தானம் அப்படின்னு தான் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. உபஜயஸ்தானமாக வருகிறது. உபஜயஸ்தானத்தில் ஒரு அசுப கிரகம் வரும் பொழுது நமக்கு மேலும் மேலும் நிறைய வாய்ப்புகளையும் வெற்றியையும் ஏற்படுத்தும். குறிப்பாக குடும்பத்தில் சகோதரர்களுக்கு உண்டான உறவுகள், இதனால் வரைக்கும் சகோதரர்கள் மூலமாக பிரச்சனை இருந்தது, இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பாக பிரிவினையில் பிரச்சனை இருந்ததுன்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு என்பதும் ஒரு சுமூகமான வெற்றி என்பதும் ஏற்படும். இதையும் தவிர இவர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம். சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த கேடு, அதாவது ஒரு வாகனமாக இருக்கட்டும், ஒரு வீடாக இருக்கட்டும், ஒரு நல்ல உணவாக இருக்கட்டும், இது நாள் வரை அதெல்லாம் எனக்கு இருந்தது ஆனால் இல்லை, ஒரு பொருள் இருந்தும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். ஒரு நல்ல லக்ஸுரி கார் இருக்கும், ஆனால் வேற வழி இல்லாமல் ஒரு மெட்ரோ ட்ரெயினில் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை என்று இருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அனைத்து விஷயங்களையும் அனைத்து சௌகரியங்களையும் நன்றாக அனுபவிக்கக்கூடிய ஆற்றல், இதனால் வரை எங்கே தோத்தார்களோ அங்கே ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, நோய், வம்பு, வழக்கு, எதிரி, கடன் போன்ற விஷயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, மேலும் மேலும் பல வெற்றிகளையும் வாய்ப்புகளையும், குறிப்பாக வெளிநாட்டு பயணமும், அதாவது ஒரு பக்கம் அமெரிக்காவுக்கு விசா வச்சுருப்பார், இன்னொரு பக்கம் லண்டனுக்கு போகிறதுக்கு விசா வச்சுருப்பார். எந்த ஊருக்கு ட்ராவல் பண்ணுறதுன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் இனி இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு. இதில் இன்னொரு பெரிய குட் நியூஸ் என்னென்னா, ராசியில் அமரக்கூடிய குரு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தை பார்ப்பதனால் வயதை அனுசரித்து குழந்தைகளுக்கு அது கல்வியாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், வெளிநாட்டு தொடர்பாக இருக்கட்டும், வருமானமாக இருக்கட்டும், ஒரு பிரமாதமான ஒரு குட் நியூஸ். அந்த குழந்தைகள் ஒரு மார்க் வாங்கும் பொழுதோ, ஒரு ஸ்போர்ட்ஸில் வெற்றியாளராக வரும் பொழுதோ, ஒரு கப்பை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வரும் பொழுதோ, இதற்காக தானே சார் நாங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லி மிதுனராசிக்காரர்கள் பெற்றோர்களாக இருக்கும் பொழுது அதில் ஒரு பூரண திருப்தி, ஒரு சந்தோஷம் ஏற்படக்கூடிய காலகட்டம். ராசியில் வந்த குரு என்ன பண்ணுறாரு, 7ஆம் இடத்தை சமசப்தம பார்வையாக 180 டிகிரி ஆஸ்பெக்ஷனில் பார்க்குறாரு. அப்போது திருமணத்துக்காக காத்திருந்தக்கூடிய நபர்கள், மறுமணத்துக்காக எதிர்பார்த்து ஏங்கி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பு என்பது கண்டிப்பாக ஏற்படும். 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தை குரு பார்ப்பதும், அங்கு அமரக்கூடிய ராகு என்பவர் ஏற்கனவே ஒரு மல்டி டைமென்ஷனலாக வேலை செய்யக்கூடிய ராகு குரு பார்வை என்பது பூரணமான சுபத்துவத்தை பெறக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அப்போது ராகு பகவான் இந்த பக்கம், கேது பகவான் 10ஆம் பாவத்தில் வந்து அமர்ந்து விட்ட சனி பகவான், இந்த மூணுமே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக, ஒரு பெரிய ஜாக்பாட்டாக இருக்கிறது. ரொம்ப யோசித்து பார்த்தா
ராசியில் இருக்கக்கூடிய குரு மட்டும் நீங்கள் ஒரு தவறான விஷயத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யாமல் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் துறையாக இருந்தாலும் அதில் உள்ள குருமார்களை சீனியர்களை எக்ஸ்பர்ட்டுகளை சந்தித்து அவர்களுடைய ஒப்பீனியன் கேட்டு அதன் பிரகாரம் செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி. பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் மிதுன ராசிக்காரர்கள் வியாழக்கிழமைகளில் சைவ உணவு இருப்பது, குருமார்கள் வழிபாடு. இப்போ நீங்கள் யாரை குரு என்று நினைக்கிறீர்களோ அது சாய்பாபாவாக இருக்கலாம், ராகவேந்திரராக இருக்கலாம், சங்கராச்சாரியராக இருக்கலாம், மகா பெரியவராக இருக்கலாம், ராமானுஜராக இருக்கலாம், சித்தர் வழிபாடாக இருக்கலாம், ஜீவ சமாதி வழிபாடாக இருக்கலாம். வியாழக்கிழமைகளில் தொடர்ச்சியாக குரு வழிபாடு, பௌர்ணமி அமாவாசை தினங்களில் சித்தர் வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடு, முடிந்தால் வியாழக்கிழமைகளில் அன்னதானம், வஸ்திரதானம், இவை அனைத்தும் உங்களுக்கு மேலும் மேலும் கண்டிப்பாக மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த ராகு கேது பயிற்சி என்பது குறிப்பாக வெற்றி ஸ்தானத்தில் கேது பகவான் வந்து அமர்வது என்பது அவர் சொந்த நட்சத்திரம் மகம், அதற்கு முன்பு பூர நட்சத்திரம், அதற்கு முன்பு உத்திர நட்சத்திரம். அதாவது முதலில் உத்திர நட்சத்திரங்கிறது சூரியனுடைய நட்சத்திரத்தில் வரும் பொழுது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் என்பது கண்டிப்பாக ஏற்படும். பிறகு பூர நட்சத்திரத்தில் வரும் பொழுது இவர்களுக்கு லக்ஸுரி, கம்ஃபர்ட், நெக்ஸ்ட் லெவல், அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கக்கூடிய அமைப்பாக வரும். ஸோ மிதுனராசிக்காரர்களுக்கு ரொம்பவும் நல்ல வரவேற்கத்தக்க வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் கொடுப்பதற்கு இந்த ராகு கேது பயிற்சி என்பது அனுகூலமாக வந்து அமைகிறது. இந்த வாய்ப்பை புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.